ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு வந்து நீங்க தம்ப்நெயில் டைட்டில் எல்லாமே உள்ள பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 சவரன் எடுக்க போறோம். நீங்களும் நினைச்சிட்டு உள்ள வந்திருப்பீங்க. நம்ம எவ்வளவு எடுக்கிறோம், என்ன, அது எப்படி எடுத்தோம், எல்லாமே இந்த வீடியோல வந்து டீடைல்டா இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. தங்கம் வாங்க போறோம் கைஸ். தங்கம் நானே உன் வாழ்க்கையில ஒரு தங்கம் தான். கேட்கல, எனக்கே கேட்கல. நானே உன் வாழ்க்கையில ஒரு தங்கம் தான். அதுக்கப்புறம் என்னது, நம்ம சேனல்ல மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்து எழுதி அதை கையில பிடிச்சுக்கோங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்புறம் மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டுருந்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளவு தங்கம் வாங்குறேன்னு போய் பார்ப்போம். இவன் ஒருத்தன் தங்கம் இப்ப அவங்களே காரித்து போவாங்க. நல்ல வெயில் இந்த வருஷம் வந்து சென்னையை விட கோயம்புத்தூர்ல தான் வெயில். வருஷம் 2-3 வருஷமா அப்படிதான் சொல்றாங்க. லிட்டில் ஊட்டி அது இதுன்னு பீத்திக்குவோம், ஆனா நம்மளுக்கு தான் வந்து வெயில் ஜாஸ்தி. கிளம்பி 5 நிமிஷம் கூட ஆகல, ஒரு ஆள் வந்து பிளாட் ஆயாச்சு. நீ இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரியல. சாப்பிட்டான், நல்ல வேலைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்துட்டோம். ஸோ தட் நம்ம வந்து மலபார் வந்துட்டோம். சிக்னல்ல தான் நிக்கிறோம். போயிட்டு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ள போயிட்டு அங்கே மியூசிக் ஓடிட்டு இருந்ததுனால டேரக்டான வாய்ஸ் எங்களால் போட முடியல. அதனால இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்திருந்த அமௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சிட்டு போட்டு தான் எடுத்திருந்தோம். மந்த்லி 2000 வந்து நாங்கள் சிட்டில் போட்டிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 3 கிராம் கிட்ட சேர்ந்துருந்துச்சு. அந்த 3 கிராம் வெயிட்டுக்கு தான் கம்மல் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியான கம்மல் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்னொன்னையும் போட்டு காதில் காட்டிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டோன்லாம் பெருசா இருக்கிறதுனால சீக்கிரம் ஃபேட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சோம். ஆனால் எங்கிட்ட இருந்த டிசைன் முதல்ல இருந்தது இதே மாதிரி இருந்துச்சு. சரி, திருப்பி இது எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேற ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டு பார்த்தேன். இது வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ஆனால் ஆல்பர்ட் வந்து உன் ஃபேஸுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாமே 3 கிராம்ஸ் தான். ஆனால் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா எடுக்கும்போது 19% போடுவாங்க. நம்ம வந்து கோல்டு சேவிங் சிட்டு போட்டு போய் எடுக்கிறோம் அப்படின்னா 14% வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாம கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது போட்டு பார்த்தேன். இது எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. கடைசியா நான் வந்து எதை எடுத்திருப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. புதுசா ஏதாவது ரிங் டைப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் டைப்லாம் போட்டு பார்த்தேன். உன் முகரக்கட்டைக்கு சத்தியமா செட் ஆகல, கழட்டி வச்சிரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஸ்டட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியில வந்து நம்ம முதல்ல பார்த்த கம்மல்லே ஒரு கம்மலை வந்து ஃபைனலைஸ் பண்ணி எடுத்தாச்சு. உனக்கு மீச வந்துருச்சு. டே பட்டானி, என்னடா அதுக்குள்ள மீச வந்துருச்சு. என் பையன் ஸ்கூலுக்கே மீசையோட தாண்டா போவான், எல்கேஜிக்கே. நாங்கெல்லாம் யார் தெரியுமா, ஆண்ட புறம்பு. இங்க பாரு, மெய்யான் இங்க பாரு. எங்கேயோ வச்சிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6700 ரூபா, இப்போ 8300 ரூபா. 2000 ரூபா போட்டோம். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஹாப்பியாக வந்து வியான் தான், எப்பயுமே வியான் பிறந்ததுலேருந்து நாங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கினா வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேயே வந்து நான் போட்டுட்டேன். ஏன்னா நான் போட்டிருந்த கம்மலை ரிமூவ் பண்ணதுனால நான் அங்கேயே வந்து போட்டுட்டேன். அழகான கம்மல் எடுத்து போட்டாச்சு. அழகா இருக்குன்னு நானே சொல்லிக்குவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குன்னு நம்புறேன். எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல வந்து நிறைய கடையில, ஸ்ரீகுமரன் நிறைய கடையில் எடுத்திருக்கோம். ஒருத்தங்களுக்கு ஒரு இடம் செட் ஆகும். எங்களுக்கு வந்துட்டு மலபார் செட் ஆயிடுச்சு. முதல்ல அங்க ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இருக்கிறதுலே வேஸ்டேஜ் கம்மியா தேடி, அக்கா இந்த டிசைன் எடுத்துக்கோங்க, இதுக்கு இவர் இப்பதான் முடிச்சிருக்காரு, அதனால ஹாய் சொல்றாரு. நாங்க ஹாய் சொன்ன விஷயம் அவருக்கு தெரியாது. அக்கா இந்த டிசைன் வந்து வேஸ்டேஜ். அவனுக்கு சைக்கிள் வாங்க போயிட்டு இருக்கமா. அவன் எதுக்கு வந்து எங்க இருந்து சைக்கிள் பிடிச்சானே தெரியல. 2 நாளா வந்து சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு இருக்கான். எங்க புள்ள வந்து வாயை திறந்து எங்க கிட்ட கேட்ட முதல் விஷயம் வந்து இந்த சைக்கிள் தான். அப்படினால தகப்பனா வந்து இப்ப ஆல்பர்ட்டுக்கு வந்து அதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு இது. அந்த பழைய ஸ்டாஃப் வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கா இதுல வந்து 12 தான் வேஸ்டேஜ் இருக்கு, நான் 25 அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருப்பேன். அக்கா இதுல வந்து 12 தான் வேஸ்டேஜ் இருக்கு, இந்த டிசைன் பாருங்க. அந்த மாதிரி டிசைன் எல்லாம் மாத்தி நீங்க சேவிங்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா சேவிங்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியா எடுங்க அப்படின்லாம், கல் இல்லாம எடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க.
இந்த வாட்டி வந்து நாங்க சீட்டு போட்டு எடுத்தோம். ஸோ தட் எங்களுக்கு அப் டு 14% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லை. நாங்க எடுத்ததுல வந்து 19% வேஸ்டேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 5% மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணிட்டு இப்போ எடுத்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலா என்னோட கோல்டு கம்மல், கோல்டு தாலிக்கூடி எல்லாமே வந்து படிக்க போயிருக்கு. இவர் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க. சரி, ஒரு சூழ்நிலையில தேவைப்பட்டுச்சு. சரி, அதனால கொண்டு போய் பேங்க்ல வச்சாச்சு. நான் வந்து கம்மல் முதல் கொண்டு கழட்டி கொடுத்துட்டேன். இந்த சீட்டு மெச்சூர் ஆகும்ல, அப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கழட்டி கொடுத்து ஒரு 2 months ஆயிடுச்சு. இப்போ வந்து சீட்டு மெச்சூர் ஆயிடுச்சு, நம்ம வந்து எடுத்துட்டோம். நல்லா இருக்காமா அம்மாவோட புது கம்மல்? நல்லா இருக்கா? ஜீப் பாருங்க, வியானோட ஜீப். உனக்கு என்ன வேணும்? காசு எங்க இருக்கு? ஜோப்ல இல்ல. அப்ப யாரு குடுப்பா காசு? அண்ணா குடுப்பாவா? எந்த அண்ணா? சரண். இந்த வீடியோவை பாத்துக்கோங்க. நீங்க வந்து சைக்கிளுக்கு ஸ்பான்சர். சரண் வந்து என்னோட அக்கா பையன். அவன் வந்து வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ண, சைக்கிளுக்கு ஸ்பான்சர் பண்ண போறான். நம்ம சரண் அண்ணாக்கு தான் சைக்கிள் வாங்குறாங்க. உனக்கு வந்து சரண் அண்ணா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லவே இல்ல. அவனுக்கே யாராவது வாங்கி கொடுக்கணும். இல்ல அவன் உனக்கு வாங்கி தரானா? வாங்கலாம். சைக்கிள் வேணும் இப்ப அவனுக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு அடுத்து எங்களுக்கு வந்து கியா முயான்னு வயிறு வந்து ரொம்ப நேரமா பசிக்குது. ஆல்பர்ட் தயவு செஞ்சு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்காத குறையா கேட்டிருக்கோம். சரி வந்து தொலைங்க அப்படின்னு எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்காங்க ஆல்பர்ட். எங்க கூட்டு போறீங்க? போய் நிப்பாட்டுவோம்ல, அப்ப தெரிஞ்சுக்குவேன். நம்மளுக்கு தேவைதான். கூட்டு வரேன்னு சொல்லி லூலுல கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். லூலுக்கு தான் நீ இம்புட்டு பில்டப் கொடுத்துருக்க. என்ன இறங்குவோமா? இந்த மூஞ்சில ஒரு ஒளிவட்ட தெரியுது. லூலுனா வந்து ஆல்பர்ட் பயப்படணும். டைப்பரே நாங்க வந்து இங்க வந்தா அந்த லவ் லேப்போட டைப்பர் கிடைக்கும் எனக்கு. அது வேற எங்கேயுமே கிடைக்காது. லவ் லேப் கோயம்புத்தூர்ல கிடைக்கல, ஆன்லைன்ல கிடைக்கும். ஆனா எங்களுக்கு வந்து அது இப்போ டைப்பர் வாங்க இங்க கொஞ்சம் ஆஃபர்லயும் இருக்கும். ஒரு டைப்பர் 10 ரூபா இல்ல 11 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். வந்து வாங்குவோம். அதுக்கப்புறம் நானும் தின்றதுக்கு நிறைய வாங்குவேன். இப்ப பாரு, இங்க என்னமா கிடைக்கும்? எதுக்கு வந்திருக்கோம்? ரியானுக்கு இங்க வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுவான். நம்ம போயிட்டு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடலாமா? நாங்க வர்றதே மாசத்துக்கு ஒரு நாள். அதனால பொய் 3 மாசத்துக்கு ஒருக்கா கூட கோயம்புத்தூருக்குள்ள கூட்டு வர மாட்டேங்கிறான். நாங்க வந்து எப்படின்னா கோயம்புத்தூருக்கு மிக அருகில் அந்த மாதிரி. வெயில் நல்லா பயங்கரமா அடிக்குது, பளியும் தெரியுது. நம்ம உள்ள போவோம். Dressக்கு மேட்ச் ஆகுதுல இருக்கும். டேய் வா போலாம், உள்ள போலாம். மீனை தொடுறியா? தொடக்கூடாது, தொடாம பாரு. அடே குட்டி குஞ்சா. தாமரை இதுல தண்ணி நிக்காது தானே? இல்ல நிக்குதுன்னா அது போறதுக்கு இடம் இல்ல, அதனால நிக்குது. இல்ல ஒட்டாதுமாங்கல? ஒட்டாது. ஒட்டுதா? தூக்கி விட்டினா கீழே போயிடும். ஒட்டி இருக்கு பாருடா. இது வந்து ஃபேக் இல்ல, இது வேற ஏதாவது காப்பியா இருக்கும். சைனா பீஸ். வாவே உள்ள நிறைய பொம்மை இருக்காமா. பொம்மை வாங்கிட்டு சைக்கிள் வாங்கலவா? ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா, காப்பாத்துடா வா. இந்த வியானுக்கு எப்பயுமே நான் வந்து ஒயிட் ட்ரெஸ் வாங்கவே மாட்டேன். இந்த வாட்டி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இங்கே பாருங்க, ரசமலாய் சாப்பிட்றேன்னு ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டான். என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு ஒயிட் ட்ரெஸ் 2-3 வாங்கி நாரி போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிளாக் காஃபி தான் மிச்சம். அதுவும் அநியாயம்டா. இது 2 ரூபா ப்ரூ பேக்கெட்டை போட்டு 10 தண்ணி ஊற்றினா போதும். 29 ரூபா இந்த காஃபி, தெரியுமா? தள்ளி நினைக்கிறேன். அவன் கலக்கிறானா? நான் படுறேன் பாடி பில் போட்டுக்கலாமா? ஓகே. டயட்ல இருக்கும் காரணத்தினால் கிரில் சிக்கன் எங்களுக்கு, அவருக்கு ஃப்ரைட் சிக்கன். இன்னைக்கு அவர் தான் டிரைவர், ஓட்ட போறாரு. நான் கிளீனர். நீங்க? நான் சும்மா பேசஞ்சர். வீடு போயிடுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏ கார் ஆடுதுடா, வெளிய இருந்து பாக்குறவன் தப்பா நினைப்பான். டிங்கா 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 டிங்கான்னு போயிட்டு இருக்குது இங்க. சிக்கன் நல்லா இருக்கா? யார் வாங்கி கொடுத்தா?
அவன் என்ன வாங்கி கொடுத்து யார் வாங்கி கொடுத்தான்னு எது கேட்டாலும் உங்க அப்பா தான். நான் எதுவுமே வாங்கி தரதில்லை போல அவனுக்கு. லூலூல இருந்து ராமநாதபுரம் பேக் சைடு வந்து போத்தனூர் வழியா நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டிமார்ட் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு ரொம்ப நாளா என் பிள்ளைக்கு ஒரு வாட்டர் பாட்டில், எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில். ஆம்புலன்ஸ் போகுது. சாமி சொல்லு. அவங்க நல்லா ஏறணும். எடுத்துட்டு சொல்லுடா, ஹெல்ப் பண்ணுங்க. போயிருச்சு. என்ன அப்படின்னா நாங்க வந்து டிமார்ட்ல ரொம்ப நாளா வாட்டர் பாட்டில் கேட்டுட்டு இருக்கோம். அபிபி ஹபீபி கம் டு துபாய் சொல்லு. அபியா அம்மாக்கு தெரியாம கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கியா என்ன? இருடா விஷயத்துக்கு வருவோம். நாங்க வந்து ரொம்ப நாளா வாட்டர் பாட்டில் கேட்டுட்டு இருக்கோம். அப்பா வந்து வாங்கி கொடுக்காமயே இருந்தாரு. இன்னைக்கு இந்த பக்கம் வழியா போகும்போது அடிச்சு மறிச்சு வண்டியை நிறுத்தி இப்ப நம்ம போய் வாங்க போறோம். ஓகேவா? என்ன வாங்க போறோம்? சிக்கனா? ஓயாம எல்லா கடையிலயும் வாங்கி தராங்க உனக்கு சிக்கன். அடுத்த கடையில சிக்கன் வாங்க போறியா மால்ஃபி? நீ இங்க சிக்கன் இருக்காது. அடுத்த கடையில சிக்கன் குடுக்குறாங்க உனக்கு. நம்ம வந்து இப்ப வந்து வாட்டர் பாட்டில் வாங்க போறோம் டிமார்ட்ல. போலாமா? அம்மா மட்டும்தான் டிமார்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா போறோம். ஊரே டிமார்ட்ல தான் குடியிருக்கு போல. என்னடி மாறு வேஷத்துல இருக்கிற? இட்லியா? தோசை. எந்த ஊர் போனாலும் எந்த தேசம் போனாலும் வீட்டுல வந்து நம்மளோட வேலைகளை செஞ்சுதானே ஆகணும். அம்மாவோட டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட்டி குட்டி இடியாப்பம் ரெடி பண்ணிருக்கேன். பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல, டிமார்ட்ல பாத்துறேன் தூக்கிட்டு வந்துட்டு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா இதை எடுத்துட்டு வந்தோன்னு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேர் தூத்துற வெயில்ல வந்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன். டிமார்ட் போனா எப்பயுமே ரேட்டு கம்மியா போட்டு வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அதை பார்க்கும்போது அப்படியே ஆசையாயிரும். நம்ம நிறைய எடுத்துரும். கடைசியில பார்த்தா பில் 1000 ரூபாய்க்கு கீழே டிமார்ட்ல வரவே வராது. இன்னைக்கு நான் வந்து இது மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இது இந்த ஸ்மாஷர் ரொம்ப நாளா கேட்டு 1000 ரூபாய் தொட்டுருச்சு. அப்புறம் வியானுக்கு வந்து ஒரு ஸ்டீல் டப்பா இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி தான் வச்சிருக்கான். அதனால அவனுக்கு ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். 2 வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன். அப்பவும் 1000 ரூபா வந்துருச்சு. சரி ஓகே தலையெழுத்து அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து இதை நாட்டு சக்கரை போட்டு வியானுக்கு வந்து ஒரு 2, அப்புறம் ஆல்பர்ட்டுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட வேண்டிச்சு தூங்கிட வேண்டியதுதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து உண்மையாலுமே ப்ராப்பராக சீரியஸாக எஃபர்ட் போட்டு ப்ராப்பரான எண்டிங் கொடுக்குற வீடியோ இதுதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம். until then it's tata bye bye from ஜோமாஸ்.